நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அடடே என்னடா இது இப்படியெல்லாமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற மாதிரி விஷயம் தாங்க நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து அந்த வீட்டுக்கு போனதோட மட்டும் இல்லாமல் போய் நிற்கிறாங்க. நிஷா கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே மல்லி என்னோட பொண்ணுடி, நான் தான் அவளோட அம்மா, என்னை மீறி உன்னால் முடிஞ்சா அவளை தொட்டு பாருன்னு சொல்லிட்டு சொல்ல, ஏய் நீ யாரு, அதான் 1 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, கான்ட்ராக்ட் அம்மா நிஷா என்னோட பொண்ணு, அவளை கொல்றதுக்கும் அவளை ஒரே அடியாக தூக்கின்னு போய் விற்க எல்லாத்துக்கும் ரைட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேவையில்லாமல் பேசுகிறா. உடனே வருது பாருங்க நம்ம விஜய் கோவம், அப்படியே போய் கழுத்தை பிடிச்சிடுறா மட்டும் இல்லாமல் கிற கத்துறாங்க ஒரு பக்கம். உடனே எல்லாரும் கையை பிடிச்சி ஒரு பக்கம் எடுக்கிறாங்க. என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் ஒரு பக்கம் விடலைங்க. சரி இருந்தாலும் எவ்வளவோ பிரச்சனை வந்துருச்சுல, எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடித்து தூள் கழுப்ப போனோம்ல, அதுக்கு என்னென்ன பண்ணும் ஏது பண்ணுமோ அது எல்லாத்தையும் மாதம் மரணமாக ஒரு பக்கம் பண்ணின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிஷா இருக்காங்களா, அதே சமயத்தில் இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் வலிக்கே வரமாட்டா, எப்பா டேய் ஆளை விட்டா சரிடா சாமி, நீ பண்ண போடு எல்லாமே சரியாக போச்சு, கழுத்து இன்னும் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கால் பண்ணிடுறான். உடனே நம்ம விஜய் கிட்ட மல்லி ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, இது நிரந்தரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் மாறலாம், என்ன நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் உங்களை நான் அலோவ் பண்ண மாட்டேன், இதுக்கு மேலே ஏன் அரவிந்துக்காக தான் நான் வாழ போகிறேன், எனக்காக எவ்வளோ பண்ணார் தெரியுமா, என் குடும்பத்தில் எவ்வளோ நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாம் வந்தாலும் எல்லாத்தையும் அவர் தாங்கிக்கிட்டார், அவர் பெரிய மனுஷன்லேயே உயர்ந்த மனுஷன், ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தில் தாழ்ந்த மனுஷன், எனக்காக எல்லாம் பண்ணீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்ன நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் தேவைக்கோசரம் என்னை யூஸ் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டீங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மல்லி அப்படி என்னை பார்க்காத மல்லி அப்படி என்னை பேசாத மல்லி, எனக்கு கஷ்டமாக இருக்குது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் எனக்கு ஒரு யூஸும் இல்லை சார், என்ன இப்போ ஒரு 10 நாளைக்கு நடிக்கிறதுக்கு வந்துக்கிறேன் அவ்வளோதான் மேட்ரு, இதையும் திருப்பி நம்பி ஒரு பக்கம் வெம்பி நொந்து போக போகிறாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே, அந்த புள்ள பாவம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணிச்சு உங்களுக்கு வந்து புள்ளையா பிறந்துட்டு இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்க முடியாத கஷ்டமெல்லாம் அனுபவிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசின்னு இருக்காங்க. இதை கேட்க எனக்கே ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன், என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஒரு பக்கம், டேய் மனசாட்சின்னு ஒன்று வேணாவாடா, மனசு எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு, என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் அந்த பாசன்றது ஒன்று ஏங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் இங்கே உண்மை இல்லைங்க. ஏன் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இங்கெல்லாம் நடந்திருக்குங்க. காசு தான் முக்கியம், அது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க காசு இல்லாதவங்க, காசு இருக்கிறவங்க அந்த காசு இல்லைனா தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே அவங்க காசு இல்லாமல் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம், அப்போ சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட ஏன்னா காசு இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு புளிச்சு போச்சு. ஒரு அவசரம்னா ஒரு ஆஸ்பத்திரி போனால் திடீர்னு ஏதோ ஒரு பிளட் கேன்சர் இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த நேரத்தில் லட்சக்கணக்கில் கொடுத்தவங்களோட காப்பாற்ற முடியும். அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட ₹1 இல்லைன்னா அந்த சமயத்தில் அடுத்தவங்ககிட்ட பிச்சை எடுக்கிற போது தான் அதோட கஷ்டம் தெரியும். அவங்ககிட்ட காசு இருக்கிறதுனால அவன் நோகாமல் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், கும்முன்னு இருக்கும், காசு இல்லாமல் இயற்கையோட வாழ்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் டைலாக் அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் வாழ்றவனுக்கு தானே அதோட கஷ்டமோ அதோட நஷ்டமோ அதோட துக்கமோ துயரமோ எல்லாமே தெரியும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா இல்லை அரவிந்த் கூட நடக்குமான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போங்க. Thanks for watching.